தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற ஆலயம் எலகம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல பால தண்டாயுதபாணி கோவிலை நம்ம தரிசனம் பண்ணுறோம். இந்த எலகம்பாளையம் எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் சிறுமுகைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம்தான் எலகம்பாளையம். இந்த கிராமத்தில் இருக்கிற பால தண்டாயுதபாணி, இந்த முருகப்பெருமான் எப்படி வந்தார், ஒரு சித்தர் சொல்லி பிரதிஷ்டை ஆனதை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு முருகன் கோவிலில் சனி பகவானுக்கு ஒரு பிரசித்தியான சந்நிதி அப்படிங்கிறத நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருக்க முடியாது. நவக்கிரக சந்நிதி இருக்கலாம். இந்த கோவிலில் நவக்கிரக சந்நிதி இருக்குது. பிள்ளையாருக்கு நேர நவக்கிரக சந்நிதி. பிள்ளையாரோட பார்வை நவக்கிரகத்தின் மேலே இருந்தால் பிள்ளையாரை வணங்கினாலும் சரி, நவக்கிரகத்தை வணங்கினாலும் சரி, நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இந்த கோவிலில் இது எலகம்பாளையத்தில் மேற்கு திசை நோக்கி சனி பகவான் காகத்தின் மேல் அமர்ந்த ஒரு திருச்சந்நிதி, தனி சந்நிதி காணப்படுகிறது. என்ன காரணத்தினால இந்த கோவிலில் சனி பகவானுக்கு தனி சந்நிதி அப்படின்னா, அதற்கு ஒரு அற்புதமான தலபுராணத்தில் செய்தி சொல்கிறார்கள். நளன் தமயந்தி கதை நமக்கு தெரியும். நளன் அப்பழுக்கற்றவன், ரொம்ப நேர்மையானவன். தமயந்தியை சுயம்பரத்தின் போது அடைவதற்காக போகிறான். ஆனால் அந்த சமயத்தில் தேவர்கள் சில பேரும் நளனுக்கு அந்த தமயந்தி அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக பிரயத்தனப்படுகிறார்கள். சில தேவர்களும் வந்துவிடுகிறார்கள், நம்ம பார்த்துருக்கோம். அதில் சனி பகவானும் ஒன்று. இந்த சுயம்பரத்தில் சனி பகவானும் கலந்து கொண்ட காரணத்தினால ஒரு நல்ல மனிதனுக்கு தேவையில்லாமல் ஒரு தண்டனையை கொடுத்து 7.5 ஆண்டு காலம் சனியினுடைய பாதிப்பினால் நளன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ சனி தோஷம், சனியினால் ஒருத்தர் அவஸ்தைப்படுறாருன்னா உடனே சொல்லுவாங்க, நளனே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், நாம் கஷ்டப்படுறது என்ன பெருசா அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். நளனை அந்த அளவுக்கு சனி பகவான் படுத்திருக்கார். இந்த சனி பகவான் எல்லாம் முடிஞ்சு தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறு கோவிலுக்குள்ளே சனி பகவான் நுழைகிறாராம். அப்படி நுழைகிற போது அங்கே இருக்கிற தர்பாரண்யேஸ்வரர் சனி பகவானை தடுத்து நிறுத்துறார். நீதி என்பது இறைவனை பொறுத்தவரை எல்லோருக்கும் ஒன்று தான். ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, தேவர்களுக்கு ஒரு நீதி கிடையாது. தர்பாரண்யேஸ்வரர் என்ன பண்ணுற, இந்த சனி பகவானை பார்த்துட்டு நில் அங்கேயே அப்படிங்கிற. சனி பகவான் நிற்கிறார். ஏன்னா முதலாளி யார்? சிவபெருமான் தான் முதலாளி, தர்பாரண்யேஸ்வரர். அவர் சொல்கிறத கேட்கிறவர் தான் சனி பகவான். வெளியில் நிற்கிறார். என்ன ஈஸ்வரா அப்படிங்கிற, நீ தேவையில்லாமல் ஒரு மானுடனான நளனை நீ தண்டித்து விட்டாய். ஒரு தேவரான நீ ஒரு மனிதனாக இறங்கி ஒரு சுயம்பரத்தில் கலந்து கொண்டு நளனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்வாழ்க்கையையும் கெடுத்து அவனை 7.5 ஆண்டுகள் கஷ்டத்திலே வைத்திருந்தாய். இது ஏற்கக்கூடிய செயல் அல்ல. அதற்கான தண்டனையை நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிறார் சிவபெருமான். பாருங்கள், நம்மெல்லாம் சனிக்கு பயப்படுறோம். ஆனால் அந்த சனி பாருங்கள், சிவபெருமான் கிட்ட பயப்படுறார். ஒரு தப்பு பண்ணிட்டார். சொன்ன உடனே அடுத்து சிவபெருமான் சொல்கிறார், நீ என்ன பண்ணணும், இங்கிருந்து மேலை பழனின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த திருத்தலத்திற்கு மேலை பழனின்னு ஒரு பேர். அதே போல் உத்தரவாகினி, இது போன்ற பல அடையாளங்களை தர்பாரண்யேஸ்வரர் சனி பகவான் கிட்ட சொல்லிட்டு, நீ அந்த திருத்தலம் போய் அந்த திருத்தலத்தில் நீரில் நீராடி முருகப்பெருமானை நீ நித்தமும் வணங்கணும். வணங்கினால்தான் உனக்கான சனி தோஷம் போகும். யாருக்கு? சனிக்கே சனி தோஷம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னடா திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம் இல்லையா? சனி பகவானுக்கே சனி தோஷம். என்ன காரணத்தினால் ஏற்பட்டது? ஒரு தேவராக இருந்தாலுமே, விண்ணுலக தேவராக இருந்தாலுமே, நீதி நெறிமுறைகள் அத்தனையும் அனைவருக்கும் பொதுவானவை. எந்த ஒரு காலத்திலும் தேவையில்லாமல் ஒருவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடாது. நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். இந்திரன் என்ன பண்ணுறான், ஒரு தடவை அந்த யானை போட்ட மாலையை
அலட்சியமாக போட்ட காரணத்தினால அந்த யானைகிட்ட கொடுத்து யானை போட்டு காலில் போட்டு மிதிக்கும், துர்வாசருடைய கோபத்திற்கு ஆளாவான். நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தேவராக இருந்தாலுமே, வாயு பகவானாக இருந்தாலும், வருண பகவானாக இருந்தாலும், அஷ்டதிக் பாலகர்களாக இருந்தாலும், நவக்கிரகங்களாக இருந்தாலும் தப்பு செய்தால் தப்பு தான். அதற்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அனுபவிக்கணும். அதற்கு சனி பகவானும் விதிவிலக்கு அல்ல. இதைத்தான் இறைவன் உணர்த்தி, நீ அந்த திருத்தலத்திற்கு போய் நீ தவம் இருக்கணும். அந்த நீரில் வடக்கு நோக்கி பாய்கிற உத்தரவாகினியாக பாய்கிற அந்த பவானி ஆற்றில் நீராடி முருகப்பெருமான நீ நித்தமும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சனி பகவான் இந்த திருத்தலம் வருகிறாராம். இந்த கோவிலில் பாருங்கள், எத்தனையோ சனி பகவானுக்கு கோவில் இருக்குது. கொச்சனருங்கிறோம், திருநள்ளாருங்கிறோம், நிறைய கோவில்கள் சனி பகவானுக்கு இருக்குது. ஆனால் ஒரு முருகப்பெருமான் ஆலயத்தில் ஒரு சனி பகவானுக்கு சிறப்பான வழிபாடு, ஒரு சிறப்பான தோஷத்தை அவருக்கு போக்கின தலம் அப்படின்னா இந்த எலகம்பாளையம். பல பேருக்கு தெரியாது. இந்த எலகம்பாளையம்ங்கிற கிராமத்தில் இருக்கிற முருகனை பற்றிய பலருக்கும் தெரியாது. முருகனுக்கு அத்தனை சிறப்பு, அத்தனை யாக மந்திரங்களை சொல்லி, பிரணவ மந்திரங்களை சொல்லி யாகம் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம். அதை தவிர சனி பகவானுக்கு இத்தனை சிறப்பு. சனி பகவான் இந்த திருத்தலத்திற்கு இந்த ஆற்றில் நித்தமும் நீராடி முருகப்பெருமானை நினச்சி உட்காந்து தவம் செய்கிற ஒரு காலகட்டத்தில் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, யார் சனி பகவானுக்கு காட்சி கொடுத்து அவருக்கு இருந்த அந்த தோஷத்தை போக்குகிறாராம். யார் உத்தரவு கொடுத்தா? சிவபெருமான் உத்தரவு கொடுத்து இந்த திருத்தலத்திற்கு அனுப்பிச்சிருக்கார். எல்லாமே போயாச்சு. அப்படி போன பிறகுதான் இந்த சனி பகவான் சொல்கிறார் முருகப்பெருமானிடம், இதே ஆலயத்திலேயே நானும் ஒரு சந்நிதி கொள்கிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்டு, இதே ஆலயத்திலேயே ஒரு சந்நிதி. அந்த சந்நிதி தான் இங்கே இருக்கிற தனி சந்நிதி. இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் இருக்குன்னு சொன்னாலுமே சனி பகவானுக்கு ஒரு திருச்சந்நிதி. இந்த சனி பகவானை வணங்குவதற்கு திரளான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள். இந்த ஆலயத்திற்குள்ள ஒரு சந்நிதி கொள்வதற்கு முன்னால் சனி பகவான் முருகப்பெருமானுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாராம். என்ன வாக்கு கொடுத்தார்? அதாவது, உன்னை வணங்க வருகின்ற அன்பர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பு என்னால் ஏற்பட்டாலும் அது ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சனி பகவான் முருகப்பெருமானுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காராம். அதனால் இந்த கோவிலுக்கு சனி பகவானை வணங்கினாலும் சரி, முருகப்பெருமானை வணங்கினாலும் சரி, எந்த ஒரு காலத்திலும் சனியினால் ஒரு பாதிப்பு என்பது நமக்கு வந்தடையாது. இன்றைக்கி எல்லாருமே சனி கிரகத்தோட ஒரு பாதிப்பு அப்படின்னா நம்மெல்லாம் பயப்படுறோம். சனி பெயர்ச்சி, சனியினுடைய காலம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே அதிகம், 7.5 ஆண்டுகள். மிச்ச கிரகத்தோட ஒரு பாதிப்பு அப்படின்னா குறைஞ்ச காலம்தான் இருக்கும், மெல்ல ஓட்டிடலாம். ஆனால் இந்த சனி அப்படிங்கிறது 2.5 3 பிரிப்பாங்க. இந்த 3 விதத்தில் பிரித்து மனுஷனை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அதுக்கு தான் நலன் கதையை சொன்னேன். நலனினால்தான் இந்த ஆலயமே உருவானது. எந்த ஒரு காலத்திலும் சனியால் ஒரு பாதிப்பு நமக்கு இருந்தால் நம்ம யாரை கும்பிடணும்? சிவபெருமானை கும்பிடணும், முருகப்பெருமானை கும்பிடணும். இந்த வாக்குறுதியைத்தான் சனி பகவான் முருகப்பெருமானுக்கு கொடுத்துருக்கார். ஆக நமக்கெல்லாம் ஒரு சனியினால் ஒரு பாதிப்பு, சனி தோஷத்தினால் ஒரு பாதிப்பு அப்படின்னா பல கோவில்களுக்கு நம்ம போகிறோம். சனி பகவான் குடிகொண்டிருக்கிற பல ஆலயங்களுக்கு செல்கிறோம். அந்த ஆலயங்கள் வரிசையில் இந்த எலகம்பாளையத்தையும் நாம் சேர்த்து கொண்டோம் என்றால் இந்த ஆலய இறைவனையும் வணங்குதல் சிறப்பு. ஒரே கோவில், ரொம்ப பழமையான கோவில், சித்தரால் உருவாக்கப்பட்ட முருகப்பெருமான் திருச்சன்னதி, அந்த சித்தரால் உருவாக்கப்பட்ட நஞ்சுண்டேஸ்வரர் திருச்சன்னதி. எத்தனை விசேஷம் பாருங்கள். கர்நாடகாவில் நஞ்சன்கூடில் நஞ்சுண்டேஸ்வரர் அத்தனை சிறப்பு. அதே பகவான் இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிறார். அதே அங்கே இருக்கிற முருகப்பெருமான், சிறப்பான இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு அத்தனை சிறப்புகள் உண்டு. அந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல அருளுகிறார். இந்த இடத்துல நதி,
எந்த ஒரு தலமாக இருந்தாலும் தீர்த்தம் என்பது மிக விசேஷமாக சொல்லப்படுவது. இப்போ நம்ம காசிக்கு போகிறோம் அப்படின்னா விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறோமோ இல்லையோ, அன்னபூர்ணியை தரிசனம் பண்ணுறோமோ இல்லையோ, விசாலாட்சி சந்நிதிக்கு போகிறோமோ இல்லையோ, நம்ம கங்கையில் குளிச்சிடுறோம். ஏன் அது சிறப்பாக சொல்லப்படுகிறது? ஒரு தலத்திற்கு தீர்த்தம் என்பது சிறப்பு. நீங்கள் சோழ தேசத்தில் போனீங்கன்னா, ஒரு கும்பகோணம், திருச்சி, எந்த பகுதிக்கு போனாலுமே காவிரி கரையோரமாக இருக்கக்கூடிய தலங்களை பிரிப்பார்கள். இந்த கரை இந்த கரை அப்படின்னு பிரிப்பாங்க. அங்கே இருக்கிற கோவில்களுக்கு செல்வதற்கு முன்னால் அந்த காலத்தில் காவிரி நதியில் நீராடி விட்டு அதன் பிறகுதான் ஆலயத்திற்கு செல்வார்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம். இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நீராடிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு நாம் கடைப்பிடிக்கிறோம் சொல்ல முடியாது. இதே திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னா கடலில் குளிச்சிடுறோம், நாழிக்கிணறில் குளிக்கிறோம். இப்போ திருநள்ளாருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற தீர்த்தத்தில், நல தீர்த்தத்தில் நம்ம குளிக்கிறோம், அதெல்லாம் செஞ்சிடுறோம். ஒரு சாதாரணமான கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம செய்கிறதில்லை. என்ன பண்ணுறோம்? அதிகபட்சம் புரோட்சணம் செய்கிறோம், அதாவது அந்த நீரை தெளிச்சுக்கிறோம். ஆனால் இங்கே பாய்கிற அந்த உத்தரவாகினின்னு சொல்லப்படக்கூடிய பவானி நதி இருக்குது பார்த்திங்களா, தெற்கிலிருந்து வடக்காக பாயக்கூடிய நதி இருக்கு இல்லையா, அது இந்த எலகம்பாளையத்தில் அத்தனை சிறப்பு. எந்த ஒரு திருத்தலத்தில் உத்தரவாகினியாக நதியானது ஓடுகிறதோ, தனது போக்கை மாற்றிக்கொண்டு செல்கிறதோ, அந்த திருத்தலத்திற்கு அத்தனை சிறப்பு. அதனால தான் சனி பகவானே இந்த தீர்த்தத்தில் நீராடி தனது தோஷத்தை போக்கிக் கொண்டான் முருகப்பெருமானை வணங்கி. காலேஸ்வர சித்தர் சொல்லி அவருடைய சீடனான பசவந்த சித்தரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த உத்தரவாகினியில் நித்தமும் நீராடி அதன் பிறகுதான் முருகப்பெருமான் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார். ஒரு முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஆலயம் அப்படின்னா எல்லா திருவிழாக்களும் வெகு விசேஷங்களாக நடக்கும். இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தினர்கள் அத்தனை பேருமே விசேஷ காலங்களில் ஆலயத்தில் திரளுவார்கள். ஒரு தைப்பூசம், பங்குனி உத்திரம், இது போன்ற சமயத்தில் காவடி சுமந்து வந்து இந்த பால தண்டாயுதபாணியை தரிசிக்கக்கூடிய அன்பர்களின் எண்ணிக்கை பல்லாயிரத்தை தாண்டக்கூடியது. கோயம்புத்தூர் பற்றி, இந்த கொங்கு மண்டலத்தை பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம். கொங்கு மண்டலத்தில் மலைக்கு மேல் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை நம்ம நிறைய தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த ஆலயங்கள் எல்லாவற்றுக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆலயமானது வழிபாட்டிற்கு வந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் எலகம்பாளையத்தில் இருக்கிற இந்த முருகப்பெருமான் பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலயமும் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. இந்த முருகப்பெருமான் பழனிக்கு இணையாக இந்த முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். சிவபெருமானாலே மேலை பழனி என்று சொல்லப்பட்டது, சித்தர்களாலே மேலை பழனி என்று போற்றப்பட்ட ஆலயம் இது. இப்பேற்பட்ட ஆலயத்திற்கு நம்ம போகிறோம் அப்படின்னா தீர்த்தத்தில் நீராடணும், சனி பகவானை வணங்கணும், முருகப்பெருமானை வணங்கணும், நஞ்சுண்டேஸ்வரரை வணங்கணும். இப்படி எல்லாத்தையும் நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமது பாவங்கள், நமது தோஷங்கள் அத்தனையும் அகன்று ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் நமக்கு அருள்வார். அது இந்த ஆலயத்திற்கு விசேஷ காலங்களில் கூடுகிற பக்தர்களே சாட்சி. நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.